ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அழகு 6 மனித உறுப்பு மண்டலங்கள் லெசன் பார்த்துட்ருக்கோம். உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தாச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான பணியை செய்கிறது தான் என்ன அப்படின்னா உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்மளுடைய உடலை மனிதனுடைய உறுப்பு மண்டலங்களை நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எலும்பு மண்டலம் பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தசை மண்டலம் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செரிமான மண்டலம் அப்படிங்கிறது தான். ஸோ செரிமான மண்டலம் அப்படிங்கிறது செரிமானம் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மண்டலம் தான் என்ன அப்படின்னா செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செரிமானம் அல்லது சீரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செரிமானம் அல்லது ஜீரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களானது ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூலக்கூறுகளாக இருக்கும். அந்த பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படக்கூடிய நிகழ்வு அதுதான் என்ன அப்படின்னா செரிமானம் அல்லது ஜீரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படக்கூடிய நிகழ்வு அதுதான் என்ன அப்படின்னா செரிமானம். ஸோ இப்போ இந்த பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுறது அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் பெரிய மூலக்கூறுகள் அப்படின்னா நம்மளுடைய உணவில் நம்ம 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்பு, வைட்டமின், தாதுப்புக்கள் மற்றும் நீர். இந்த 6 தான். ஓகே, என்னென்ன? கார்போஹைட்ரேட் இல்லாட்டி மாவுச்சத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர். ஓகேயா? ஸோ இதில் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூலக்கூறு. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் இது 3 பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். மீதி வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எளிய மூலக்கூறுகள். இந்த பெரிய மூலக்கூறுகள் அப்படியே நம்மளுடைய செல்களுக்குள்ளே போக முடியாது. ஓகேயா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக செல்லுக்குள்ளே போகணும். செல்லுக்குள்ளே போனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆற்றல் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது அந்த பெரிய மூலக்கூறுகள் செல்லுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக அது என்ன ஆகுது அப்படின்னா சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகின்றன. அந்த நிகழ்வு தான் என்ன அப்படின்னா செரிமானம் அல்லது ஜீரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செரிமானம் அல்லது ஜீரணம் தான் எங்கே நடக்குது அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் நடக்கக்கூடிய செயல். ஸோ செரிமான மண்டலத்தில் செரிமானம் அல்லது ஜீரணம் நடக்குது. ஸோ செரிமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய மூலக்கூறுகள் உணவில் உள்ள பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படும் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? சரி, இப்போ இந்த செரிமான மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன செரிமான மண்டலத்தினுடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மீட்டர். சரியா? ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் செரிமான மண்டலமானது வாயில் துவங்கி மலப்புழையில் முடிவடைகின்றது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாயிலேருந்து ஆரம்பித்து மலப்புழை வரை அதனுடைய நீளம் எவ்வளோ மொத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 மீட்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செரிமான மண்டலத்தினுடைய பாதை உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த செரிமான மண்டலத்தை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா செரிமான பாதை, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செரிமான மண்டலத்தை நம்ம 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். செரிமான பாதை ஒன்று, செரிமான சுரப்பிகள் ஒன்று. ஸோ செரிமான பாதை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வாயிலிருந்து ஆரம்பித்து மலத்துளை வரைக்கும் இருக்கக்கூடிய மலவாய் அல்லது மலத்துளை அப்படின்னு சொல்கிறோம். அது வரைக்கும் இருக்கக்கூடிய நீண்ட பாதை அமைப்பு. அடுத்தது அதனுடன் இணைந்த சுரப்பிகள் தான் என்ன அப்படின்னா செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போது உணவு பாதையினுடைய பாகங்கள் என்னென்ன? செரிமான பாதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த செரிமான பாதை அல்லது உணவு பாதையினுடைய பாகங்கள் என்னென்ன, அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய் அப்படிங்கிற பகுதிகள் காணப்படுது. ஓகேயா? ஸோ இப்போ பாருங்கள் வாய் பார்த்தோம் அப்படின்னா ஓகே
ஸோ இது வாய்ப்பகுதி. ஸோ இதுதான் இந்த உதடு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்தது இந்த நாக்கு பல்லெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா வாய்க்குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாய்க்குழியானது தொண்டையில் திறக்கின்றது. தொண்டையானது உணவு குழாய், இதுதான் என்ன அப்படின்னா உணவு குழாயில் திறக்கின்றது. உணவு குழாயானது இரைப்பை, இதுதான் இரைப்பையில் திறக்கின்றது. இரைப்பையானது சிறுகுடலில் திறக்கின்றது. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா சிறுகுடல். இங்கே நடுவில் வந்து பாருங்கள் நல்லா சுருண்டு சுருண்டு இருக்கு இல்லையா, ஒரு நூல்கண்டை சுருட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறுகுடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சிறுகுடல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மீட்டர் நீளமுடையதாக இருக்கின்றது. ஓகே, சிறுகுடல் நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் நீளமுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அது நல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய வயிற்றுப்பகுதிக்குள்ளே அது அமைந்திருக்க முடியுது. ஓகேயா, சரி. இப்போது இந்த சிறுகுடல் வந்து எதில் திறக்குது அப்படின்னா பெருங்குடலில் திறக்கின்றது. இந்த பா ஷேப்பில் கமுத்தி தலைகீழாக இருக்கக்கூடிய பா ஷேப் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருங்குடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த பெருங்குடலானது மலக்குடலில் திறக்கின்றது. இந்த இடம் தான் வந்து என்ன அப்படின்னா மலக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த மலக்குடல் திறக்கக்கூடிய இந்த துளை தான் என்ன அப்படின்னா மலத்துளை அல்லது மலவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, மலத்துளை அல்லது மலவாய். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமான பாதை. ஸோ இப்போ இந்த செரிமான பாதையுடன் இணைந்த சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாயில் வந்து உமிழ்நீர் சுரப்பி, இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், இந்த க்ரீன், இங்கே ரெட்டு, இங்கே ஒரு க்ரீன். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, வாயில் உமிழ்நீர் சுரப்பி. அடுத்தது நம்மளுடைய கல்லீரல், இது ஒரு செரிமான சுரப்பி. அடுத்தது நம்மளுடைய இரைப்பையுமே என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு சுரப்பியாக இருக்குது, செரிமான சுரப்பியாக இருக்குது. அப்புறம் சிறுகுடல், இதெல்லாம் சிறுகுடல், இது ஒரு செரிமான சுரப்பி. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இலைவடிவ அமைப்பு, இந்த இலைவடிவ அமைப்பு வந்து கணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அது ஒரு செரிமான சுரப்பி. ஓகேயா, ஸோ இப்போ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா செரிமான சுரப்பிகள். ஸோ செரிமான பாதையுடன் இணைந்த சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செரிமான மண்டலத்தை சார்ந்த சுரப்பிகள் என்னென்ன, உமிழ்நீர் சுரப்பி, இரைப்பை, கல்லீரல். ஓகே, இரைப்பை, கல்லீரல், கணையம், சிறுகுடல், இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இங்கே இந்த செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குல்ல, உமிழ்நீர் சுரப்பி இருக்குது, கல்லீரல், கணையம், இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல்லையே இருக்கிறதுலே மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து கல்லீரல் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, இதனுடைய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ பெருசு. ஓகே, 1.5 கிலோ 1500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கல்லீரல் இது வந்து உடலிலேயே மிகப்பெரிய சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, சரி. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த செரிமான மண்டலத்தில் வாய் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாயானது வாயினுள் வாயின் மூலமாக தான் உணவானது உள்ளே நுழையுது. ஸோ அந்த உள்ளே நுழைஞ்ச உணவுடன் உமிழ்நீர் சுரப்பியிலேருந்து உமிழ்நீர் வருது. ஸோ அந்த உமிழ்நீரானது உணவுடன் சேர்ந்து நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போது அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா செரிமானம் துவங்குகின்றது, உணவினுடைய செரிமானம் துவங்குகின்றது. ஓகே, கார்போஹைட்ரேட் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கார்போஹைட்ரேட் இங்கேயே சின்னதாக உடைய ஆரம்பிக்கின்றது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உமிழ்நீரில் அந்த உமிழ்நீர் மூலமாக தான் அந்த செயல் நடக்குது. அந்த கார்போஹைட்ரேட் வந்து சிறிய மூலக்கூறுகளாக மாறப்போகுது. ஸோ அப்படி மாற்றுறதுக்காக இந்த உமிழ்நீரில் என்ன இருக்குன்னா உமிழ்நீர் அமைலேஸ் அப்படிங்கிற நொதி காணப்படுது. ஓகே, உமிழ்நீர் அமைலேஸ் நொதி. அதே மாதிரி பாக்டீரியா இந்த உணவோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சில நுண்ணுயிரிகள், பாக்டீரியாங்கள் மாதிரி நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடிய லைசோசைம் அப்படிங்கிற நொதியும் எதில் இருக்குது அப்படின்னா இந்த உமிழ்நீரில் காணப்படுது. ஓகேயா, அடுத்தது இந்த உணவானது எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய உணவு குழாய்க்கு வருது. உணவு குழாயின் மூலமாக இரைப்பைக்கு சென்றடையுது. ஸோ இரைப்பையில் உணவு சேமித்து வைக்கப்படுகின்றது. ஸோ போட உணவெல்லாம் எங்கே சேமித்து வைக்கப்படுது அப்படின்னா இரைப்பையில் சேமித்து வைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி இது ஒரு செரிக்கும் இடமாக, செரிமானம் நடக்கக்கூடிய இடமாகவும் இது செயல்படுது. சேமிக்கும் இடமாக மட்டும் இல்லாமல் செரிமானமும் இங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இங்கே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இரைப்பை நீரை சுரக்கின்றது. இரைப்பை நீரில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குது.
அதுக்கப்புறம் நொதிகள் இருக்குது, பெப்சின் ரெனின் அப்படிங்கிற நொதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் கோழை படலம் இருக்குது, கோழை சுரக்கக்கூடிய சுரப்பிகளும் இருக்குது. ஓகேயா. ஸோ இரைப்பை நீரில் கோழை நொதிகள் மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் ஆகியவை காணப்படுகின்றன. இதில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவுக்கு அமிலத்தன்மையை கொடுக்குது. அதுக்கப்புறம் அமிலம் அப்படிங்கிறதுனால அந்த அமிலத்துக்கிட்ட இருந்து நம்மளுடைய இரைப்பை நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா கோழை படலமானது காணப்படுகின்றது. ஓகேயா. ஸோ அடுத்தது நொதிகள் பெப்சின் மற்றும் ரெனின்கிற நொதி அது என்ன பண்ணுது அப்படின்னா உணவினுடைய செரிமானத்தில் ஈடுபடுகின்றது. ஓகேயா. புரதத்தினுடைய செரிமானத்தில் ஈடுபடுகின்றது. ஓகேவா. சரி, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுகுடல். ஸோ இப்போது இரைப்பையிலிருந்து அடுத்தது உணவு எங்கே வருது அப்படின்னா சிறுகுடல். 6 மீட்டர் நீளம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கேயும் நொதிகள் வந்து உருவாகுது. ஸோ அந்த நொதிகள் மூலமாக உணவானது செரிக்கப்பட்டு பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகின்றன. ஓகேயா. ஸோ அப்படி உடைக்கப்பட்ட பின்னாடி இதே சிறுகுடலில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன. அந்த சிறு மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அந்த பெரிய மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக ஆக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன. ஸோ உறிஞ்சப்பட்டு இரத்தத்தின் மூலமாக அவை செல்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. ஓகே. இரத்தத்தின் மூலமாக எங்கே எடுத்துகிட்டு போகப்படுது? செல்களுக்கு போகுது. ஸோ இப்போது அதெல்லாம் போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய உணவுப் பொருள், ஓகே, மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய உணவுப் பொருள் எதுக்குள்ளே நுழையுது அப்படின்னா பெருங்குடலுக்குள்ளே நுழையுது. ஸோ பெருங்குடலுக்குள்ளே அந்த எஞ்சிய உணவுப் பொருளிலிருந்து இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய நீரும் உறிஞ்சப்பட்டு, ஓகே, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மீதி நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டுடும். ஓகே. நீர் உறிஞ்சப்படுது. ஸோ உறிஞ்சப்பட்ட பின்னாடி அந்த எஞ்சிய உணவுப் பொருளானது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியங்களினுடைய செயல்பாட்டினால மலமாக மாற்றப்படுகின்றது. சரியா. பாக்டீரியங்களினுடைய செயல்பாட்டில் என்னவா மாற்றப்படுது? மலமாக மாற்றப்படுகின்றது. ஸோ இப்படி மலமாக மாற்றப்பட்டு அது மலக்குடலை சென்றடைகின்றது. சரி, எங்கே வந்து அடையுது அப்படின்னா மலக்குடலை வந்து அடைகின்றது. ஸோ மலக்குடலில் சேமித்து வைக்கப்பட்டு பின்பு மலத்துளையின் வழியாக அந்த மலமானது வெளியேற்றப்படுகின்றது. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமான மண்டலம். இப்போ நம்மளுக்கு ஆற்றல் கிடச்சிருச்சு. ஸோ உணவு எடுத்துக்கிட்டது மூலமாக உணவுலேருந்து பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு அந்த சிறிய மூலக்கூறுகள் இதுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? இரத்தத்தின் மூலமாக உறிஞ்சப்பட்டு இரத்தத்தின் மூலமாக செல்களுக்கு போகுது. ஸோ செல்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அங்கே அந்த செல்களில் நிறைய செயல்பாடுகள் நடந்து நம்மளுக்கு ஆற்றலானது கிடைக்கிது. ஓகே. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய பொருளானது கழிவுப் பொருளாக மாற்றி வெளியேற்றப்படுகிறது. ஸோ இதுதான் செரிமான மண்டலத்தினுடைய வேலை. ஓகே. இந்த செரிமான மண்டலத்தை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கு எடுத்த வீடியோஸ் இருக்கும், இல்லை நீங்கள் 9th வீடியோஸ்லேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் நம்மளோட செரிமானம் லெசன். அதில் நம்ம அடுத்த டாபிக் சுவாச மண்டலம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.